கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி நகரத்திற்கு அருகே அமைந்துள்ள வரதராஜன்பேட்டை என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் ஒரு கோயிலின் சிறப்பை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். இந்த வீடியோவை பொழுதுபோக்கிற்காக நான் இதில் பதிவு செய்யவில்லை. வியூஸ் அதிகரிக்கவோ அல்லது லைக் அல்லது சப்ஸ்கிரைப் கேட்கவோ இந்த நோக்கத்திற்கும் இதை நான் பதிவு செய்யவில்லை. எனக்குள் ஒரு ஊண்டுதல், மக்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதாவது அமைதியாக, விளம்பரம் இல்லாமல், ஆனால் ஆழமான ஆன்மீக சக்தியுடன் அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஒரு திருத்தலம் இருக்கிறது என்பதை தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இது எனது வாழ்க்கையின் அனுபவத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. இந்த உலகத்தில் பெரிய பெரிய கோயில்கள் பிரபலமாக இருக்கின்றன. ஆனால் சில தலங்கள் பிரபலமாக இல்லாவிட்டாலும் அவை தரும் அமைதியும் உணர்வும் மிக ஆழமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இந்த கோயில் இருக்கும் இருப்பிடம் எங்கே என்று பார்த்தால், தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா குறிஞ்சிப்பாடி கிராமத்திற்கு அருகே வரதராஜபேட்டை என்ற ஒரு சிறிய அமைதியான அதிக சத்தமில்லாத ஒரு கிராமத்தில் எந்த விதமான விளம்பர பலகையும் இல்லாமல், எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல், மிக பெரிய ஆன்மீக சக்தியுடன் அமைதியாக எழுந்தருளி இருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள். இந்த ஆலயம் என்ன சொல்கிறது? இந்த திருக்கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு இடமல்ல. இது மனம் சோர்ந்தவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் இடம், நம்பிக்கை குறைந்தவர்களுக்கு உறுதியளிக்கும் இடம், அமைதியை தேடும் மனங்களுக்கு ஒளி தரும் இடம். இந்த பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சங்கு சக்கரம் தாங்கி ஸ்ரீ தேவி பூதேவி சமேதமாக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அடியார்களை அமைதியாக கவனித்துக் கொண்டிருப்பது போன்று ஒரு உணர்வு. இந்த கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். மனம் மெதுவாக அமைதியாகும். வெளியில் இருக்கும் பரபரப்பு, பிரச்சனைகள், கவலைகள் ஒரு சில நிமிடங்களில் மறந்து போகும். இறைவனுடன் நாம் தனியாக உரையாடுவது போல ஒரு உணர்வு. இதுதான் இந்த தலத்தின் மிகப்பெரிய ஆன்மீக சக்தி. இதை நான் உணர்ந்தேன். இப்பொழுது உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இங்கு வந்து எந்த பெரிய வார்த்தைகளும் பேச தேவையில்லை, எந்த கட்டாய மந்திரங்களும் சொல்ல தேவையில்லை. மனம் ஒன்றி உண்மையாக எளிமையாக இறைவனை நினைத்தாலே போதும். அந்த எளிய பிரார்த்தனையே போதுமானதாக இருக்கும். இங்கு வந்து மனதார வேண்டியவர்கள் சொல்வது ஒன்றே, உடனே அற்புதம் நடக்கும் என்று இல்லை. ஆனால் நல்ல எண்ணங்கள் உண்டாகும், மனம் உறுதி வலுப்பெறும், தடையாய் இருந்த காரியங்கள் மெல்ல வழி திறக்கும், நினைத்த காரியம் தடையின்றி நடைபெறும் என்ற நம்பிக்கை பலரின் அனுபவமாக இருக்கின்றது. இது நான் மட்டும் கூறியதல்ல, பல பக்தர்கள் சொன்ன அனுபவித்த உண்மைகள் இது. குறிப்பாக விஷ்ணுபதி புண்ணிய காலம், ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி போன்ற மிகவும் புனிதமான இந்த சிறப்பு தினங்களில் இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை மனமுன்றி பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் இருவினை நீங்கி பழைய பாவங்கள் மெல்ல குறைந்து நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த தினங்களில் செய்யப்படும் பிரார்த்தனை பல மடங்கு ஆழமான பலன் தருவதாக நம்பப்படுகிறது. இருவினை என்றால் என்ன? அது நான் புரிய வைக்கணும் இல்லையா? நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த நல்லது கெட்டதும் அதன் பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த இரு வினையிலிருந்து விடுபட மனம் தூய்மையாக வேண்டுவது மிகவும் அவசியம்.
அதற்கு இப்படிப்பட்ட அமைதியான திருத்தலங்களில் மிகப்பெரிய துணையாக இருக்கும். இந்த வீடியோ நான் பதிவிடுவது ஒரு வாக்குறுதி அல்ல, ஒரு விளம்பரமும் அல்ல, ஒரு கட்டாய நம்பிக்கையும் அல்ல. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த திருக்களம் இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த பதிவாக நான் பதிவிடுகின்றேன். அவ்வளவுதான் எனது நோக்கம். மீண்டும் வர வேண்டும் என்ற மனம் உங்களது மனம் சொல்லும். நம்பிக்கையுடன் வேண்டுங்கள், இறைவன் வழிகாட்டுவான். இந்த கோயில் இருக்கும் இடம் ஏற்கனவே நான் கூறியது போன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி நகரம் அருகே உள்ள வரதராஜபேட்டை என்ற கிராமத்தில் எழுந்தருளில் இருக்கின்றது. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி. வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், சுகமே சூழ்க.